வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஈரம் பவுண்டேஷன் ராஜேந்திரன். முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளராக நியமனம். இந்தியா கூட்டணியில் யார் போட்டியிட்டாலும் வெற்றி உறுதி. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை. புதுவை மாநில மக்கள் பணியில் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் ஆளுநர். முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட கருப்பு தினம். புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாகவும் இதனை கல்விக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். எதிலும் சரி தவறு என்று இரண்டும் இருக்கும் என்றும் அதில் நாம் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உயிர் சான்றாய் விளங்கும் வாக்குரை வழங்க அன்புடன் அழைத்து அழைக்கின்றோம். அதை கொடுக்கணும்னு நாங்கள் சட்டமன்றத்தில் பலமுறை என்னோட அமைப்பு சட்டம் தெரிஞ்சிருக்குது. உங்கள் சந்தர்ப்பம் அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. எனக்கு புதிதாக அந்த கூறுமா, அதாவது நல்ல பயிற்சி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சில இந்த வயசு எதையும் புரியாத வயசு. இந்த டீனேஜ் சொல்ற ஏஜ் ரொம்ப புரியாத வயசு. நம்ம ரொம்ப பக்குவமா இருக்கணும். நான் பெற்றோர்கள் என்ன கேட்குதுன்னா, நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, யார் கூட பழகிறாங்கன்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா பிள்ளையும் நம்ம அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல டிசி கொடுத்து சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை வேணா இருப்பது அந்த ஒரு காரணத்துக்காக நான் போய் அந்த மாணவர்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க, ஆனா எக்ஸாம் எழுதுறது பர்மிஷன் கொடுங்க. Sharmin Roshan A. Sudarshan S. Kishore R. Aditya B. Surya K. Jeevan J. Students from 12A3 get ready.
புதுச்சேரி போத்தி சார்பில் நடைபெற்ற ஃபெஸ்டிவல் கான்டெஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை போத்தீஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ரமேஷ் வழங்கினார். புதுச்சேரி போத்தீஸில் ஆண்டுதோறும் தீபாவளி முதல் பொங்கல் வரை போத்தீஸ் ஃபெஸ்டிவல் கான்டெஸ்ட் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற போத்தீஸ் ஃபெஸ்டிவல் கான்டெஸ்டில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. முதல் பரிசாக ஒரு நபருக்கு காரும், இரண்டாவது பரிசாக 15 நபர்களுக்கு ஸ்கூட்டி இருசக்கர வாகனமும், 500 நபர்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சர் கிரைண்டர் போன்ற பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ரமேஷ் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை பொது மேலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட நிறுவன ஊழியர்களும் 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களும் பங்கேற்றனர். பரிசளிப்பு விழாவின் ஒரு பகுதியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மிக்ஸி முடிச்சாச்சு, கிரைண்டர் முடிச்சாச்சு, அண்ட் இப்போ டிவிக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்தது இன்னும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஸ்கூட்டி, 75 ரெஃப்ரிஜிரேட்டர், 75 வாஷிங் மிஷின், 75 டிவி, அது போக 100 மிக்ஸி மற்ற இதர 100 கிரைண்டர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள. போத்தீஸ் நிறுவனம் எப்பொழுதுமே இந்த மாதிரி எல்லா மக்களுக்குமே நன்மையை செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்க வளமுடன் போத்தீஸ் நிறுவனம். நன்றி. புதுவை மாநில துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று 4ஆம் ஆண்டு தொடங்குவதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுவை மாநில துணைநிலை ஆளுநராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். புதுவை மாநில மக்கள் பணியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 3 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. இதையொட்டி முத்தியால்பேட்டை ஈரம் ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் இருந்து நிறுவனர் ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தார். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் முன்னிலையில் ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, கமலக்கண்ணன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இளைஞரணி தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பேசுகையில், மக்களின் துயரம், வேதனையை பார்த்து ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்டுள்ளார் என்றும் அவரின் எண்ணம் மக்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது என்பதுதான் என்றும் குறிப்பிட்டார். மோடி மனதில் ஈரமின்றி கொடுமையான ஆட்சி நடத்துகிறார் என்றும் மக்களுக்கு நன்மை மட்டுமே நடக்க வேண்டுமென ராகுல் காந்தி நினைப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் பேசினார். தொடர்ந்து காங்கிரஸில் இணைந்த ஈரம் ஃபவுண்டேஷன் ராஜேந்திரனுக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் பதவிக்கான ஆணையை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வழங்கினார். இந்திய தேசமே இன்று இளம் தலைவர் ராகுல் காந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று நம்முடைய அன்பு சகோதரர் ஈரம் ஃபவுண்டேஷன் முத்தியால்பேட்டையில் இருந்து காங்கிரஸோடு கைகோர்த்திருக்கிறார். நம்முடைய அன்பு தலைவர்களோடு இதோ முன்னாள் சட்டமன்றத்தினுடைய அரசு பொருளா அனந்தராமன் அவர்களே, விவசாய கூலிகள்
அதே போல கட்டிட தொழிலாளர் நடந்து கொண்டிருக்கின்றனர். அந்த பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே மக்கள் மீது நம்பிக்கையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜேந்திரன் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரம் பவுண்டேஷனுடைய தலைவர் மதிப்புக்குரிய ராஜேந்திரன் அவர்களே சொல்லக்கூடிய உறுதிமொழியோடு வந்திருக்கின்றார். அந்த உறுதியை நாம் பாராட்டுகிறோம். அவருக்கு பணிகள் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய அவர் படித்தவர், பண்பாளர், தொகுதியிலே பிரபலமானவர், மிகுந்த ஆர்வப்படையவர், தொண்டு மனம் படைத்தவர், தொண்டுதவி செய்து உடைவல்லாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை இயக்கத்தில் சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. வந்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் காங்கிரஸ் தலைமை நன்றி கடன் பட்டிருக்கிறது. கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மரியாதைக்குரிய ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்ததற்காக இதோ தலைவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் நீ வேற உள்ள உள்ள யாருமே தெரியல. தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் புதுவை கல்வியாளர்களுக்கு 2 நாட்கள் பயிற்சி முகாம் துவங்கியது. மண்டல கல்வியியல் நிறுவனம் நெல்லூர் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கம் இணைந்து வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் 2 நாள் நிகழ்ச்சியை லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் புதுவையை சேர்ந்த கல்வியாளர்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களை கையாளும் நுட்பங்களை பற்றி கலந்து கொண்டோர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு அதிகாரி தெரிவித்தார். கல்பனா வேணுகோபால் வரவேற்புரை நிகழ்த்த பேராசிரியர் அனில்குமார் நோக்க உரையாற்றினார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு அதிகாரி சுகுணா சுகிர்தாபாய் வாழ்த்துரை நிகழ்த்த பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி சிறப்புரையாற்றினார். RIE மைசூரின் முதல்வர் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் தலைமை உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் பூர்ணா சுந்தரம் தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் நன்றி கூறினார். புதுவையில் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். புதுவை மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் தொடங்கியது. போராட்டத்திற்கு உழவர்கரை நகர செயலாளர் ராம்ஜி தலைமை தாங்கினார். போராட்டத்தை முன்னாள் மத்திய குழு உறுப்பினர் சுதா சுந்தர்ராமன், மாநில செயலாளர் ராஜாங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் நிர்வாகிகள் பெருமாள், ராமச்சந்திரன், தமிழ்ச்செல்வன், சீனிவாசன், கவுஞ்சியப்பன், சத்யா, பிரபுராஜ், கலியமூர்த்தி, மதிவாணன், ராமமூர்த்தி, சரவணன், அன்புமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாவிட்டால் ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டுமென வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடங்கியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கேயே சமையல் செய்து உணவருந்தி கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டத்தை தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆளுநர் கிரண் பேதி அவர்கள் ஊரா போய் நேர்மையானவங்க பாருங்க. நாங்க இதுல என்ன நேர்மை இருக்கிறது சொல்றாங்க. ஜனங்களே எங்களுக்கு அரிசி வேண்டாம், உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மேல் வரைக்கும் எங்களுக்கு அரிசி தான் வேணும், ரேஷன் கடையில பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமித்த கருத்தா சொன்னாங்க. ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது சரிதானா? 60 ரூபாய் மினிமம் ஆயிப்போச்சா? கொஞ்சம் ரேஷன் கடையே மூடிடலாம். ஒரு இடத்துல மூடினா மற்ற பள்ளி மூலமாக உடனடியாக வழங்கிவிடு. பூனை தூங்குது. புதுவை பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் யார் வேட்பாளராக நின்றாலும் வெற்றி உறுதி என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
புதுவை மாநில திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் தேர்தல் பொதுக்கூட்டம் காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா பேசுகையில், புதுவை மக்களை நம்ப வைத்து ஏமாற்றும் தலைவர் ரங்கசாமி என்றும், அவர் பாரதிய ஜனதாவில் கூட்டணி சேரும் போது மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்பதால் கூட்டணி வைத்ததாக குறிப்பிட்டார். எப்போதெல்லாம் தலைமை செயலர் அதிகாரிகளுடன் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் மாநில அந்தஸ்து வேண்டும் என அவர் கூறுவார் என்றும், அதன் பிறகு அதனை மறந்து விடுவார் என்றும் கூறிய சிவா, புதுவையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தபோது மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, மூடப்பட்டுள்ள ஆலைகளை திறப்போம் என பல்வேறு வாக்குறுதிகளை பிரதமரும் நிதி அமைச்சரும் கூறியதாகவும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 முறை கூறியதாகவும், மத்தியிலும் ஆட்சி முடிய போகிறது, மாநிலத்தில் ரங்கசாமி 2.5 ஆண்டு கால ஆட்சியை முடித்துவிட்டார் என்றும், இருப்பினும் அவரால் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை என்றார். கடனையும் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். புதுவையின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் கவர்னர், தலைமை செயலரின் கீழ் போய்விட்டது என்று கூறிய அவர், அவர்கள்தான் ஆட்சி செய்யும் நிலை உள்ளதாகவும், அறிவித்த எதையும் பாரதிய ஜனதா NR காங்கிரஸ் கூட்டணி நிறைவேற்றவில்லை என்றார். புதுவையில் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்க பாரதிய ஜனதாவில் யாரும் தயாராக இல்லை என்றும், இந்தியா கூட்டணியில் யார் நின்றாலும் வெற்றி உறுதி என்றும், புதுவையில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறிப்பிட்டார். கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, லோகையன், ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி ஆகியோர் பங்கேற்றனர். மாநில பிரதிநிதி ரவி நன்றி கூறினார். செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட 5 லட்சம் தரேன்னு சொன்னது வீட்டுக்கு உடனே திட்டமிட்டு செயல்பட்டது போல மொழி திணிப்பு இந்த இந்தியாவின் வரலாற்றிலே எப்போதுமே நடந்ததில்லை. நடிகர் மயில்சாமியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் நடிகர் சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திரைப்பட காமெடி நடிகர் மயில்சாமி கடந்த 1 வருடத்திற்கு முன்பு உடல்நிலை குறைவால் காலமானார். இந்நிலையில் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி நடிகர் சங்க தலைவர் செல்வம் ஆலோசனைப்படி செயலாளர் குமரன் தலைமையில் அண்ணா சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் ராஜலட்சுமி, அம்பிகா சரவணன், விஜயகுமார், சதீஷ் மற்றும் புதுவை சேர்ந்த நடிகர்கள் கலந்து கொண்டு மென்மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக எல்லை சிவக்குமார் மற்றும் துரைசெல்வம் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கருப்பு தினமாக அனுசரித்து புதுச்சேரியில் 1500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த 15 நீதிமன்றங்களை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒருநாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கருப்பு சட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஒருங்கிணைந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. கடந்த 19/2/2009 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய கலவரம் உண்டது. அந்த கலவரத்தில் மிக அதிகமான அளவில் வழக்கறிஞர்களும் நீதிபதியும் தாக்கப்பட்டார்கள். தமிழக வழக்கறிஞர் சங்கங்களோடு சேர்ந்து கருப்பு தினமாக அந்த முறையான விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், மேலும் எங்களுடைய இருக்கின்ற 1200 வழக்கறிஞர்கள் இந்த கோர்ட்டு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டு இருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பிரபல பைக் திருடர்கள் 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் வடமங்கலம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 2 வாலிபர்களை காவல்துறையினர் மடக்கிய போது அவர்கள் நிற்காமல் சென்றுள்ளனர். உடனடியாக காவல்துறையினர் சினிமா பட பாணியில் அவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். பிறகு அவர்களை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் அருந்ததி வீதியை சேர்ந்த 27 வயதான யுவராஜ், கப்பியாம் புலியூரை சேர்ந்த 21 வயதான சந்தோஷ் என்பதும் இவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் இருவரும் தமிழகத்தில் பிரபல இருசக்கர வாகன திருட்டு குற்றவாளிகள் என்பதும் யுவராஜ் மீது கொலை, திருட்டு, வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகளும், சந்தோஷ் மீது வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விழுப்புரம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 6 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். இதையடுத்து அவர்கள் மீது வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். டீமாக பிரிஞ்சு நைட்டில் வந்து டைம் டீமு எங்கள் நைட் பீட்டு அவங்களாம் வந்து தீவிரப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அவங்களை வந்து கேட்ச் பண்ணி அவங்க வந்து +2 படிச்சுக்கிறாரு. ஓதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. புதுவை அரசின் இந்து சமய நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் ஓதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானம் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தையொட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். அதுபோல் இந்த ஆண்டு வருகிற 24ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி பிரம்மோற்சவ விழா 11ஆம் நாள் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ரிஷப வாகனத்திலும் இந்திர வாகனத்திலும் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஓதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மணவெளி தொகுதி என்ஆர் நகர் பகுதியில் கடந்த வருடம் கனமழையின் காரணமாக என்ஆர் நகரில் வசிக்கின்ற குடும்பங்களில் மழைக்காலங்களில் சுண்ணாம்பு ஆற்று வெள்ள நீர் புகுந்து அங்கு வசிக்கும் மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில்
தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோரிடம் தொடர் கோரிக்கை வைத்து அதன் தொடர்ச்சியாக சுண்ணாம்பாற்றின் வலது கரையோரங்களை பலப்படுத்தி வெள்ள தடுப்பு சுவர் அமைப்பதென முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி என்ஆர் நகர் பகுதியில் சுண்ணாம்பாற்றின் வலது கரையோரம் 800 மீட்டர் நீளத்திற்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பில் கிராவல் மண் கொண்டு தடுப்பு கரை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அப்பகுதியில் நடைபெற்றது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள், மேலும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை சார்பில் 10.24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என்று இந்நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர். அப்படியே பாருங்க, வெயிட் பண்ணுங்க சார். ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம். காங்கிரஸ் தலைமை அறிவிப்பை வரவேற்கும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பேருந்து நிலையத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை, காமராஜர் சிலை, காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்சி பிரிவு மாநில துணைத் தலைவர் முனைவர் ஸ்ரீனிவாசன், வழக்கறிஞர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டனர். மீடியா முருகன் சேவாதளம் தலைமை தாங்கினார். பெரியசாமி வட்டார தலைவர் வரவேற்புரையாற்றினார். மேலும் குழந்தைகள் ஷேக் ஷவத், அமுதா, பாலகிருஷ்ணன், மகளிரணி ராமசாமி, விஜயகுமார், அப்துல்லா காதின், சிவநாதன், பஞ்சநாதன், செந்தமிழ் செல்வன், கலைமணி மற்றும் அப்துல்வாக சிறுபான்மை பிரிவு கார்த்திகேயன், சாரங்கபாணி, சுப்பிரமணியன், ராமச்சந்திரன், பாலி ஐயாதுரை, சிங்கப்பெருமாள் நன்றி உரையாற்றினார். புகைப்பட்டி மோகன்தாஸ், இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் ராகுல் காந்தியுடைய ஆணைக்கு இணங்கவும், தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியுடைய ஆணைக்கு இணங்கவும் உங்களை வருக வருக என்று உளுந்தூர்பேட்டை காங்கிரஸ் அன்போடு வரவேற்கிறது. இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக்குவரை ஓய மாட்டோம், உறவ மாட்டோம் என்று உளுந்தூர்பேட்டையில் TCCL 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெரியசாமி செட்டியார் அண்ட் கோ, அரிமா சங்கம், அரவிந்த் கண் மருத்துவமனை, தமிழக கேபிள் ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம், பப்ளிக் ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கிய மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், முன்னாள் ஆளுநர் அசோக் குமார், சூர்யா லயன்ஸ், ஜெகநாதன், தலைவர் குமார், செயலாளர் பாவானன், பொருளாளர் ரமேஷ், மேலும் 20க்கும் மேற்பட்ட அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்களோடு இணைந்து TCOA மாநில துணை செயலாளர் கந்தன், மாநில துணைத் தலைவர் பிரகதீஸ்வரன்,
கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் தியாகராஜன், மாவட்ட செயலாளர் மோகன், மாவட்ட பொறுப்பு செயலாளர் அபிராமி மோகன்ராஜ், மாவட்ட பொருளாளர் தனசேகர், மாவட்ட துணைத் தலைவர் கேசவன், சண்முகம், வட்ட பொருளாளர் தண்டபாணி, கேபிள் ஆபரேட்டர் செந்தில்குமார், ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 155 பயனாளிகள் பரிசோதித்து பயனடைந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கொத்தப்பட்டியில் அரசமரத்து அரசன் சிவபெருமானுக்கும் வேப்பமரத்து வேப்பிலைக்காரி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொத்தப்பட்டியில் அரச மரத்தை சிவபெருமானாகவும் வேப்பமரத்தை வேப்பிலைக்காரி அம்மனாகவும் பாவித்து மக்கள் அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தினர். ஊரின் நடுவே நடுநாயகமாக எழுந்தரில் இருக்கும் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றோடு ஒன்றே பின்னி பிணைந்து வளர்ந்திருக்கிறது. திருமண தடைப்புத்திர பாக்கியம், வேலைவாய்ப்பு, மழை வேண்டி கிராம மக்கள் அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் அலங்காரம் செய்து சிவன் பார்வதி உருவத்தை 2 மரங்களிலும் பொருத்தி கைலாய வாத்தியம் முழங்க அரசமர அரசன் சிவபெருமானுக்கும் வேப்பமர தேவி வேப்பிலைக்காரி அம்மனுக்கும் வேத அந்தணர்கள் மூலம் யாக வேள்வி நடத்தி யாக மந்திரங்கள் ஓதப்பட்டு திருமாங்கல்யம் வேப்பமரத்து வேப்பிலைக்காரி அம்மனுக்கும் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக வேப்பிலைக்காரி அம்மனின் அண்ணன் என்ற முறையில் பெருமாள் சாமி கோவிலில் இருந்து முறைப்படி திருமண சீர்வரிசைகள் கைலாய வாத்தியம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். விருத்தகிரீஸ்வரர் ஆலய மாசிமகத்தையொட்டி புதிய வெள்ளி மஞ்சம் வெள்ளோட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தின் தல தீர்த்தமான மணி முக்தாற்றில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வழிபட்டால் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வழிபட்ட புண்ணியம் கிடைப்பதுடன் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பதாலேயே காசியை விட வீசம் பெருசு விருத்தகாசி என்று கூறப்படுகிறது. விருத்தகிரீஸ்வரர் ஆலய மாசிமக திருவிழா பிப்ரவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 20ஆம் தேதி கோவிலை கட்டிய விபச்சித்து முனிவருக்கு பழமலைநாதர் காட்சி அளித்தல் விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் விருத்தகிரீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக கமிட்டி சார்பில் பெரிய நாயகர் எனப்படும் பழமலைநாதருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 115 கிலோ வெள்ளியில் வெள்ளி மஞ்சம் செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக கமிட்டி சார்பில் ஒப்படைக்கப்பட்ட வெள்ளி மஞ்சம் கோபுர வாசலில் இருந்து 4 வீதி வழியாக வெள்ளோட்டம் வந்தது. இந்த வெள்ளி மஞ்சம் பழமலைநாதருக்கு பொருத்தப்பட உள்ளது. விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 2009இல் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிபதிகளை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கருப்பு தினமாக கருதி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளே புகுந்து நீதிபதி மற்றும் வழக்கறிஞர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பிப்ரவரி 19ஆம் தேதி கருப்பு தினமாக கருதி முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
வழக்கறிஞர்கள் அம்பேத்கர் தலைமையில் சந்திரசேகர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாட்டின்புத்தூர் பகுதியில் நாட்டின்புத்தூர் கிளை செயலாளர் திருமண விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாட்டின்புத்தூர் பகுதியை சேர்ந்த கிளை செயலாளர் புவனேஷ்குமாருக்கும் பல் மருத்துவர் மீனா தேவிக்கும் சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது. இந்த சுயமரியாதை திருமணத்தில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களவை பாராளுமன்ற குழு துணைத் தலைவருமான கனிமொழி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் மணமக்களை வாழ்த்தி பேசுகையில், இங்கு நடைபெற்ற சுயமரியாதை திருமணம் இருவரையும் கல்வி பெற்றவர்களாகவும், இந்த சுயமரியாதை திருமணம் கல்வி பெற்றோர்களாகவும் பட்டம் பெற்றவர்களாகவும் உயர்த்தியதோ அதே சுயமரியாதை வழியிலே வந்திருக்கக்கூடிய இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், சுயமரியாதை திருமணம் என்பது கலைஞர் விரும்பக்கூடிய திருமணம், அப்படிப்பட்ட திருமணத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் கூறினார். பெண்கள் மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் முன்பு அது முடியாத ஒரு செயலாகவே இருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் ஆண்கள் போல் வேடமணிந்து மருத்துவ படிப்பை படித்தார்கள். தற்போது அத்தடைகளை எல்லாம் தாண்டி எத்தனையோ தலைமுறை போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைதான் பெண்களும் மருத்துவராக முடியும் என்ற பெருமை, பெண்கள் மருத்துவம் படிக்கக்கூடியவர்களாகவும் மருத்துவராக பணியாற்றக்கூடியவர்களாகவும் இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. அதுதான் உண்மையான திராவிட இயக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதே திராவிட மாடல் ஆட்சி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின் வழியில் திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது என்று மேடையில் சிறப்புரையாற்றினார். மகன் புவனேஷ்குமார் இப்படித்தான் என்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நடத்தி காண்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் தமிழ் ஆங்கிலம் தெரியாத வடமாநில ஊழியர் பயணச்சீட்டு வழங்குவதால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தட்கல் முன்பதிவு பயணச்சீட்டு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும், வடமாநில ரயில்வே ஊழியருக்கு தமிழ் ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் பொதுமக்களுக்கு பயணச்சீட்டு வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகர செயலாளர் சரோஜா தலைமையில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போது உடனடியாக தமிழ் ஆங்கிலம் தெரிந்த ஊழியரை நியமிக்க வேண்டும், இரண்டாவது நடைமேடையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி ரயில்வே நிலைய அதிகாரியை சந்தித்து அவரிடம் மனு கொடுத்து உடனடியாக பொதுமக்களுக்கு சிரமமின்றி பயணம் மேற்கொள்ளவும் பிரச்சனையை தீர்க்கவும் ரயில்வே நிர்வாகம் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டியில் உள்ள ஸ்ரீ வெள்ளையம்மாள் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிச்சம்பட்டி மேற்கில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளையம்மாள் மற்றும் கருப்பசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விழாவை முன்னிட்டு புனித நீர்க்குடம் அழைப்பு செய்யப்பட்டு வாஸ்து சாந்தி, பிரவேச பலி உள்ளிட்ட முதல் கால பூஜைகள் நடைபெற்றது. இரண்டாம் நாளன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை உட்பட பல்வேறு சடங்குகள் நடைபெற்று பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு சக்தி நிலை நிறுத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடாகி விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வானத்தில் கருடன்கள் வட்டமிட்டு ஆசி பொழிந்ததால் பக்தர்கள் பக்தி பரவசமடைந்து கோவிந்தா கோஷமிட்டு வழிபட்டனர்.
தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மூலவர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை விழா குழுவினரும் 5 பங்காளிகளும் கிராம பொதுமக்களும் செய்திருந்தனர். தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியை 5 வீட்டு பங்காளிகள் உடனே கோயில் முன்னாடி வாங்க. கோவில்பட்டியில் இருந்து நடந்து முடிந்த நீதிபதிகளுக்கான சிவில் தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதிகளாக பொறுப்பேற்க உள்ள வழக்கறிஞர்கள் இருவருக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து நடந்து முடிந்த சிவில் தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதிகளாக பொறுப்பேற்க உள்ள அபர்ணா தேவி மற்றும் ஜோதி கைலாசம் ஆகியோருக்கு பாராட்டு விழா கோவில்பட்டி பார் கவுன்சில் கூட்டத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சார்பு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன், குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 கடற்கரை செல்வம், குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 2 பீட்டர், மாவட்ட உரிமையியல் நீதிபதி கருப்புசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று புதிதாக நீதிபதிகளாக பதவியேற்க உள்ள இருவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள் கூறி பாராட்டி பேசினர். நிகழ்வில் கோவில்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசி பாராட்டுகளை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. நடத்தி கொடுத்தாங்க. அவர்களோட ஒரு கை இதுல இருக்கு. அவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம மெம்பர் ஆல்வேஸ் என்ஷூர் தி குவாலிட்டி ஆஃப் தி ஜட்ஜ். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு இருக்கு அந்த சமூக மாற்றத்தை நோக்கி நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்த மூலம் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய தென் மாவட்டத்தில் புகழ்பெற்ற எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் அடிப்படை வசதிகளை செய்து தர அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆட்டு சந்தைக்கு மதுரை, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாரந்தோறும் சுமார் ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இந்த ஆட்டு சந்தையை வைத்து அரசுக்கு வாரந்தோறும் பெரிய அளவில் வருவாய் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆட்டு சந்தையில் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் ஆடுகளை கொண்டு வரும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே எட்டயபுரம் பேரூராட்சி நிர்வாகம் எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு உரிய அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்று எட்டயபுரம் அதிமுக நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் முன்னாள் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மற்றும் அதிமுகவினர் எட்டயபுரம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். விரைவில் எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு எட்டயபுரம் பேரூராட்சி நிர்வாகம் உரிய அடிப்படை வசதி செய்து தரவில்லை என்றால் எட்டயபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எட்டயபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஈரம் பவுண்டேஷன் ராஜேந்திரன், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளராக நியமனம். இந்தியா கூட்டணியில் யார் போட்டியிட்டாலும் வெற்றி உறுதி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை. புதுவை மாநில மக்கள் பணியில் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட கருப்பு தினம், புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.